ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். ரீசெண்டாக லண்டன் அட்ராக்ஷன் காம்போ டிக்கெட் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் 4th பிளேஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கோம். முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லண்டன் ஹை, லண்டன் சீ லைஃப் அக்வாரியம், ஷெர்க் அட்வென்ச்சரஸ் இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பர்டிகுலர் டே வந்து பார்த்திங்கன்னா மெடமே டுசாடே அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்திங்கன்னா வேக்ஸ் ஸ்டாச்சூஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாச்சூஸ் தான் வந்து ஃபுல்லாக இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். புக் பண்ணியிருந்த டைமு கரெக்டாக வந்துட்டோம். இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கி வைக்கிறதுக்கும் நம்மளோட திங்ஸ் வைக்கிறதுக்கும் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு ரூம் மாதிரி. அங்கே எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வேக்ஸ் ஸ்டாச்சு மியூசியமான மெடமே துசாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் நிறைய இடத்துல வந்து இருக்குது. பட் லண்டனில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் அண்ட் வந்து ஓல்டஸ்ட்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த வேக்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ்க்குனே வந்து உருவான மியூசியம். என்னதான் இது ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த மியூசியமோட ஃபவுண்டர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட். மியூசியமுக்கு வரத்துக்கு பேக்கர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தாலே இந்த பில்டிங் தெரியும். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு தான் வந்து இருந்தது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இவங்க தான் வந்து இந்த ஃபவுண்டர் நினைக்கிறேன். இவங்க தான் மெடம் துசாட்ஸ். இப்போ நம்ம லிஃப்ட்டில் மேலே போகலாம். ஷெர்க் அட்வென்ச்சரஸில் எப்படி வந்து பக்கிலாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணலையோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பக்கிலாம் வந்து அலோவ் பண்ணலை. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உட்கார்றதுக்கு அங்கங்கே வந்து இடம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். லிஃப்டில் வந்து வெளியே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா லண்டனோட ஒரு வியூ இருந்தது. நல்ல ஒரு டாப் பில்டிங்கில் வந்து நின்று பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து லண்டனில் இருக்க முக்கியமான இடங்கள்லாம் வந்து அப்படியே வந்து இருந்தது. இங்கே இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்தது. ஸோ ஒரே இடத்துல நம்ம வந்து லண்டனோட டே வியூ, நைட் வியூ எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். வாங்க அப்படியே வந்து உள்ளே போகலாம். நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல வந்து நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி ஃபீல் நம்மளுக்கே வந்து வருது. ரெட் கார்பெட்டில் வந்து போட்டு அப்படியே வந்து நம்மளே வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிற மாதிரி செமையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் எல்லா லண்டன் அட்ராக்ஷன்லேயும் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி வந்து எடுத்தாங்க. இங்கே லாஸ்ட்டாக நம்ம போகும்போது வேணும்னா இந்த ஃபோட்டோ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபிகா படுகோன் தான் வந்து இருந்தாங்க. தீபிகாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ராக்கோட ஸ்டாச்சு இருக்குது. லைனாக நம்ம ஒரு ஸ்கல்ப்சர்ஸாக வந்து பார்த்துட்டே வந்து போகலாம். இங்கே இருக்க ஒரு சிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃபேக்கா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து சிலது மட்டும்தான் அப்படி இருந்தது. சில சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரியலாக இருந்தது. அந்த டெக்ஸ்சர், அவங்களோட ஹேர், ட்ரெஸ்ஸஸ் அப்படியே செம்மையாக இருந்தது. யாருமே கண்டுக்காமல் போகிற இந்த சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாருக் கான்து. கொஞ்சம் ரியாலிட்டி வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது. இது வந்து ஒரு ஸ்டாச்சுன்னு நல்லாவே வந்து தெரியுது. இது சில பேர்லாம் யாருன்னு நமக்கே தெரியாது. இங்கேருந்து சோஃபாவில் அப்படியே வந்து ஒரு ஹால்ட் வந்து போட்டாச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். பேபி க்ளூ படுத்தே விட்டேன் ஐயா அப்படின்னு வந்து படுத்துட்டான்.
कर 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 இந்த பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா சோப்ரா, அமிதாப் பச்சன்லாம் இருந்தாங்க. அமிதாப் பச்சன் ஸ்டாச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருக்க மாதிரியே வந்து இருந்தது. தீபிகா படுகோனையும் ரன்பீரையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நிற்க வச்சுருக்காங்க. Over, now you wanna come back. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஃபிலிம் ஆக்டர்ஸ் அப்படிலாம் வந்து பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து சிங்கர்ஸ், மியூசிஷியன், ஃபேஷன் ஐகான்ஸ்னு நிறைய பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இங்கே வந்து நிறைய செக்ஷன் இருந்தது. மூவி ஆக்டர்ஸ், ஃபேஷன் ஐகான்ஸு, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, ராயல் ஃபேமிலியோட மெம்பர்ஸு, மியூசிஷியன்ஸ், சூப்பர் ஹீரோஸ், அப்புறம் வந்து ஸ்பிரிட் ஆஃப் லண்டன் ஒரு ரைடுன்னு நிறைய விஷயம் இருந்தது இங்கே. ஆக்சுவலி எங்களுக்கு இங்கே உள்ள டைம் போனதே வந்து தெரியல. லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக மூடும்போது தான் நாங்கள் வந்து வெளியே வந்தோமே. ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபிலிம் ஸ்டுடியோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்குது. அட இங்கே பாருங்கள், ஜேம்ஸ் பாண்ட் 007 டீம் அப்படியே இருக்குது. அங்கே கூட்டமாக இருக்குது. மற்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே போகலாம். இவங்களை பார்த்தா அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியே இருந்தது. என்னோட ஃபேவரட் சார்லி சாப்ளின். கேட்ரினா கைஃப்லாம் வந்து செம்ம காமெடியாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. பட் இங்கே வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருந்தது. சேம் ரித்திக் ரோஷனும். ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இந்தியன் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்களா, அவங்க வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக தான் வந்து இருந்தாங்க. மற்றதெல்லாம் வந்து அப்படியே ரியலாக இருந்தது. பட் இந்தியன் செலிப்ரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்தது.
இங்கே பாருங்கள், இது வந்து ஞாபகம் இருக்கா? ரித்திக் ரோஷன் மூவி கோயி மில் கயா மூவியில் வந்து ஒரு ஏலியன் வரும் இல்லையா, அதுவும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கே வந்து வேக்ஸில் வந்து அந்த ஹேண்டும் வந்து செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கீழே போகலாம். ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போகும்போது மேலே போகும்போது ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. லண்டன் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து வெஸ்ட்மினிஸ்டர் ஸ்டேஷன் மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இவர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் வந்து பார்த்திங்கன்னா யூகேயோட ப்ரைம் மினிஸ்டராக வந்து இருந்தவர். ஹி பிளேட் அ மெனி கீ ரோல் இன் பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி. அப்படியே இறங்கி போகும்போது ஸ்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரியே தாங்க இருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து மேலே வந்து வெஸ்ட்மினிஸ்டர்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே கீழே வந்து பாருங்கள் பிக்காடலின்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்டேஷன் நேம்ஸ் தான். வெஸ்ட்மினிஸ்டர்லேருந்து நம்ம பிக்காடலி சர்க்கஸ் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி இருந்தது. இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வந்து பார்த்திங்கன்னா குயின் எலிசபெத்தை வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க இருக்காங்களா இல்லையான்னு வந்து சீக்கிரமாக உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து அதே மாதிரி தான் பிக்காடலி சர்க்கஸ் கிட்ட இருக்க மாதிரி அந்த ஸ்டாச்சு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இவர் வந்து ஓலி அலெக்சாண்டர். இங்கே இருக்க சிங்கர் அண்ட் ஆக்டர். அங்கே தூரமாக ரெட் கலரில் வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு ராயல் இதுவாக வந்து தெரியுது. மேபி ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவங்களோட ஸ்டாச்சூஸு. இவர் வந்து ஆண்டனி, பிரிட்டிஷில் இருக்க ஒரு பாக்ஸர். இவர் வந்து ஹாமில்டன், பிரிட்டிஷோட கார் ரேசர். ஃபேமஸான பாக்ஸர் அண்ட் ரேசரை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இவர் யாருன்னு தெரியுதா? இந்த உயரமாக இருக்கிறவர் இல்லை, இங்கே இருக்கிறவர். இவரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இவர் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இங்கே பாருங்கய்யா, நம்ம ஊர் சச்சின் டெண்டுல்கர். பக்கத்தில் அப்படியே ஒரு டோனிக்கும் வந்து ஒரு சிலை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் ஃபர்ஸ்டே வந்து சொன்ன மாதிரி தான், இந்தியன் செலிப்ரிட்டிஸ்க்கு என்னவோ வந்து தெரியல, அவங்கள வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து காமிக்கல. ஒரு குட்டி டிஸப்பாயின்மெண்ட். இந்த ரெண்டும் இங்கே வந்து பாருங்கள், நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒலிம்பிக் வீராங்கனை. இங்கே பார்த்தீங்களா, ரொனால்டோக்கும் வந்து இங்கே ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. அப்படியே வந்து இங்கே திரும்பினா இவரோட வாய்ஸ் வந்து கேட்காதவங்களே வந்து இருக்க மாட்டீங்க. டேவிட் ஆட்டன்பரோ. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ், ஹிஸ்ட்ரி, பயாலஜிஸ்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிக்கெலாம் வந்து வாய்ஸ் கொடுத்தவர். இவர் வந்து சாதிக் கான், மேயர் ஆஃப் லண்டன். நம்மெல்லாம் வந்து படத்தில் தான் வந்து பார்த்துருப்போம், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி. கிங் சார்லஸோட இளைய மகன் ஹாரி அண்ட் ஃபேமிலியை வந்து தனியாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இவங்க வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். பிரிட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கும் வந்து ஈக்குவல் ஓட்டிங் சிஸ்டம் வேணும்னு வந்து போராடினவங்க. இங்கே என்னடா டவுனிங் ஸ்ட்ரீட்னு போட்டு 10ன்னு போட்டு ஒரு கதவு இருக்குன்னு பார்த்துக்கிறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்க ஹவுஸு. இது வந்து ப்ரைம் மினிஸ்டரோட
அஃபிஷியல் ரெசிடெண்ட். இந்த வீடியோ லாங்காக போகிறதால இங்கேயே வந்து நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸான கிங்கோட ஃபேமிலியெல்லாம் வந்து மீட் பண்ணலாம் நம்ம. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இந்த மியூசியமில் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.